வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கீ ஆன்சர் 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாத்தையும் நல்லா படிச்சு எழுதி பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் +1 பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கொஷின் பேப்பர் தான் இது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நமக்கு 1 மார்க் ஆன்சர் கீ 1 by 1 பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 3 ATP + 2 NADPH. செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 42. தேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பேபிசி. நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றுள் சிம்போர்ட் குறிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்போர்ட்னாலே நமக்கு ஆப்ஷன் டி தான். அதே மாதிரி ஃபிஃப்த்துக்கு வந்து ஆப்ஷன் டி நியூக்ளியோடைட். குன்றல் பகுப்பின் ஒத்த குரோமோசோம்கள் ஜேடி சேர்தலை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி சினாப்சிஸ் தான் வரும். ஒளிச்சேர்க்கையின் வேர்கள் எதில் காணப்படுகிறது? ஒளிச்சேர்க்கை வேர்கள் எதில் காணப்படுகிறது? டைனோஸ்போரா. பொறுத்துக்க கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ, இதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஸோ இதில் ஒரு 2 மார்க்லாம் பாருங்கள். பிளக்டோஸ்டீல் என்றால் எடுத்துக்காட்டு தருக. ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் இடையே உள்ள வேறுபாடு. இலையின் முதன்மை பணிகளை பட்டியலிடு. ஒரு புதிய செல் உருவாக்கும் போது தொடர்ச்சியான நிகழ்வுக்கு செல் சுழற்சி. பின்வரும் படங்களின் பெயர்கள் கேட்டிருக்காங்க. தாவர செல்லில் காணப்படும் பிளாஸ்மா சிதைவின் வகைகள். சுழல் வழி பாஸ்பாரிகரணம், சுழலா வழி பாஸ்பாரிகரணம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்கு, 3 × 3 9, 19 கம்பல்சரி. சூழ் ஒட்டு முறையின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்க. எக்ஸ்பிளைன் தி டிஃபரண்ட் டைப் ஆஃப் பிளாஸ்மினேஷன் வித் எக்ஸாம்பிள். மைட்டோகாண்ட்ரியாவின் படமறைந்து பாகம் புரி. மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் உலைகள் அழைக்கப்பட காரணம். 2 ரோமன் டைப்பில் கேட்டிருக்காங்க. ட்ரங்க் கொஷின் கேட்டிருக்காங்க. சுவாச வீதத்திற்கான வாய்ப்பாடு பென்டோஸ் பாஸ்பேட் பேத்வே. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தோன்னா 1 by 1 இருக்குது. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கிராம் ஸ்டெயினிங் முறையை தான் வந்து பார்த்தோன்னா சுற்றி வளர்ச்சி கேட்டிருக்காங்க. டென்மார்க் நாட்டை சார்ந்த மருத்துவரான கிறிஸ்டின் கிராமு. அதே மாதிரி டிஆக்சி வைரஸ் ரிபோஆக்சி வைரஸ் வேறுபடுத்துக. அல்லியம் சிபாவின் மலர் வரைபடம் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீரியம் இலையின் உள்ளமைப்பு. பின்வரும் வாஸ்குலர் கட்டளையின் பெயர்களை எழுதுக. ஸோ இதில் ஜுவாலஜி கொஷின் பேப்பரும் இருக்குது கீழே. ஸோ ஜுவாலஜி கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தோன்னா கடைசியில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய மெயினாக 2 மார்க் 3 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. ஜுவாலஜியில் இதில் இருக்கக்கூடிய கொஷினில் ரொம்ப முக்கியம். ஸோ கொஷின் வந்து 1 by 1 பார்க்கலாம். உடற்குழி அமைப்பின் அடிப்படையில் வேகங்கள் எவ்வாறு வகைப்படுகிறது? கிளாசிஃபை த அனிமல்ஸ் பேஸ்ட் ஆன் த பாடி கேவிட்டி. நேம் த லேயர்ஸ் ஃபவுண்ட் இன் ஹியூமன் பிளட் வெசல்ஸ். நாம் யூரியாவை உட்கொள்வதில்லை, ஆனால் நம் உடலில் யூரியா உற்பத்தி செய்யப்படுவது எதனால்? தசை மண்டலத்தின் கோளாறுகளை பட்டியலிட. அடினல் சுரப்பியின் 3 பகுதிகள். அடுத்து தொகுதி அனலிடாவோ கணுக்காலி ஒப்பிடுக. கரப்பான் பூச்சி ஏன் நோய் கடத்திகள் என்று அழைக்கப்படுகிறது? வெக்டர். சிறுகுடலில் இருக்கும் முறிஞ்சுகள் ஏன் இறப்பையில் இல்லை? கோழி வளர்ப்பின் முக்கியத்துவம். பிட்யூட்டரி சுரப்பின் ஆழமில்லா சுரப்பின் அரசன். இது நல்லா படிச்சுக்கோங்க. மாஸ்டர் கிளாண்ட். 5 மார்க் வந்து புறாவின் உலகு தொகுதி மற்றும் வகுப்பை எழுதுக. புறாவில் காணப்படும் பறப்பதற்கான சாதகமான அமைப்பு. நம் இதயத்தில் உள்ள 4 அறைகள் முழுமையாக பிரிக்கப்படுகிறது. இதனால் ஆக்சிஜன் கொண்ட ரத்தத்துடன் கலப்பதில்லை. இதனுடன் தொடர்புடைய இரட்டை சுற்றமைப்பை எழுதுக. பரிவு நரம்பண்டலம். கால்நடை இனப்பெருக்கம். ஆட்டோ இம்யூனைசேஷன் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அது நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கஸ் த வேரியஸ் டெக்னிக் இன்வால்வ் இன் கேட்டல் ப்ரீடிங். ஸோ மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீழே இருக்குது. இதை ஒரு டைம் வந்து பார்த்தோன்னா பார்த்து வச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் லீஃப், பிளக்டோஸ்டீல், ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைப் ஆஃப் பிளாஸ்மோலைசிஸ், டிஆர்என்ஏயோட டிஆர்என்ஏ இன்னொன்று ஆர்ஆர்என்ஏ டயக்ராம் கொடுத்துருந்தாங்களா அது. சீக்வென்ஸ் ஆஃப் growth ring. மைட்டோகாண்ட்ரியாவோட டயக்ராமு. த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஜென்ரேட்டட் மைட்டோகாண்ட்ரியா ஃப்ரம் த ATP மாலிகூல்ஸ் தேர் ஆர் கால்டு பவர்ஸ் ஆஃப் செல். ஸ்டேஜஸ் ஆஃப் நைட்ரஜன் சைக்கிள். டீநைட்ரிஃபிகேஷன். நைட்ரஸ் இன் சாயில் கன்வெர்டட் இன்டூ அட்மாஸ்பியர். இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆன்சர் கீயை பார்த்துக்கோங்க. கிராம் ஸ்டெயினிங் தான் 5 மார்க் எழுதியிருக்காங்க. டிஆக்சி வைரஸ் ரிபோ வைரஸ். நீரியம் டயக்ராமு. வாஸ்குலர் பண்டில். ஸோ கீழே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கீ ஆன்சர் தமிழ் மீடியத்துக்கு இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பயோபாட்னிக்கான கீ ஆன்சர் தான் இது. பிளக்டோஸ்டீல், ஆஞ்சியோஸ்பம், ஜிம்னோஸ்பம் வேறுபாடு, இலையின் முதன்மை பணிகள், செல் சுழற்சியின் முழுமையான வரைபடம், கடத்த ஆர்என்ஏ, ரிபோஸ் ஆர்என்ஏ, அப்படிலாம் RRNA.
ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட +1 பயாலஜி கொஷின் பேப்பர் கூடிய 1 மார்க்கு கீ ஆன்சர் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் நல்லா தரவாக படித்து எழுதிட்டு போங்க. கண்டிப்பாக அதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ண கொஷின் பேப்பர் மட்டும் நல்லா தரவாக படித்தாலே போதும், நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். சைட்டோகைனி ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸு, தட்பவெப்ப பதனம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.